அகில இந்திய குடிமைப்பணி தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஐஎஃப்எஸ் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 24வது இடமும் பிடித்திருக்கிறார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிலா பாரதி. ஏற்கனவே கவிஞர் வெண்ணிலா மற்றும் முருகேசன் இந்த தம்பதியினரின் மகள் கவின்மொழி ஐபிஎஸ் தேர்வாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது நிலா பாரதியும் ஐஎஃப்எஸ் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. வாழ்த்துக்கள்மா. இந்த ஒரு ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நீங்க தேர்வு பண்ணுவதற்கான காரணம் என்ன? அது வீட்டில் எல்லாருமே இந்த யூபிஎஸ்சி தான் படிப்பீங்களா? முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்துல. கேள்வி வந்து வீட்டில் எல்லாருமே இப்படிதான் படிப்பீங்களான்னு சொல்லிட்டு, முதல் காரணம் வந்து அம்மா தான். அம்மா வந்து ஒரு நாள் வந்து அவங்க எப்பயோ எடுத்திருந்த யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் எங்களுக்கு ஒன்று காமிச்சாங்க. நாங்கள் அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதை பார்த்த உடனே நான் ரொம்ப ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் யூபிஎஸ்சி. ஆனால் வீட்டு சூழ்நிலை அப்போ வந்து எனக்கு கை கொடுக்கல. ஸோ அப்போ வந்து டீச்சர் வேலைக்கு போனாதான் வீட்டில் வந்து ஒரு நல்ல நிலைமை வரும்ன்றதுனால போனதா சொன்னாங்க. ஸோ அப்பத்துலேருந்து எழுந்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்மா கிட்ட இருந்து தான் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அக்கா எந்த வழி போகிறாங்களோ அதை பார்த்து மட்டும்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாமே. 11th 12th ஸ்கூல் படித்ததுலேருந்து, அதுக்கப்புறம் வேளாண்மையை வந்து எங்களோட கிராஜுவேஷனில் செலக்ட் பண்ணதுலேருந்து, ஸோ இப்போ யூபிஎஸ்சியும் தேர்ட் ஸ்டேஜாக வந்து நாங்கள் அக்காவை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பிரேஷன் தான் இப்போ ஆஸ்பிரேஷனாக இருக்கு எங்களுக்கு. அக்காவின் வழியில் தங்கையின் பயணம் அப்படிங்கிறது தெரியுது. ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறதுலே ஒரு நிறைவு இருக்கா, இல்லை அடுத்து நாம ஒரு கலெக்டர் அப்படிங்கிற கனவை அடையணும், ஐஏஎஸ் வாங்கியே ஆகணும்னு இருக்கீங்களா? இந்திய வனப்பணி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 3 ஆல் இந்தியா சர்வீசஸ்ல வந்து ஒன்னான இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஸ்டில் என்னோட ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றதுனால கண்டிப்பா இப்ப அடுத்த வாரம் வர இருக்கிற ப்ரிலிம்ஸ், அடுத்த ஆண்டான ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கண்டிப்பா என்னோட முயற்சியை கொடுப்பேன். நீங்க வந்து இதுல வந்து படிக்கும்போது எவ்வளவு நேரம் படிச்சீங்க, எப்படி படிச்சீங்க? நேரம் சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் அப்படி படித்தது கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தா கூட கன்சிஸ்டண்ட்டாக அந்த 8 மணி நேரம் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூலோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்னோட அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் வந்து இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்து இந்த நல்ல ரேங்க் செக்யூர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல். அடுத்த ரோல் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. நான் என்னோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அங்கே தான் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் வந்து நான் என்னோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷனல்ஸ் எடுக்கணும். அதில் ஒன்று அக்ரிகல்ச்சராக இருக்கும்போது இன்னொன்று பாட்டனி. பாட்டனி புது சப்ஜெக்ட் எடுத்து திரும்ப படிக்கணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது என்னோட அத்தை பொள்ளாச்சியில் வந்து இருக்காங்க, பாட்டனி ப்ரொஃபஸர் லோகமாதேவி. அவங்களோட உதவி வந்து ரொம்ப இந்த பாட்டனி பேப்பர் நல்லா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் எங்களோட மாவட்ட கலெக்டராக இருந்த ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், அவரோட உறுதுணை தான் வந்து இந்த 3 அட்டம்ப்ட்டுமே ஒவ்வொரு டைம் கீழே விழும்போதும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் தட்டி அடுத்த டைம் நீ வந்துருவடா, அடுத்த டைம் நீ வந்துருவடான்னு ஒவ்வொரு டைமும் சொன்னது அவர் தான். ஸோ இப்படிதான் என்னோட ப்ரிப்பரேஷன் இருந்தது. சமூகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது பயன்படும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கீங்களா? நிச்சயமா உறுதியா இருக்கிறேன். கண்டிப்பா. அதற்காக தான் அத்தனை இளைஞர்கள் வந்து போட்டியிடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொட்டென்ஷியல், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால தான் எல்லாருமே எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து அதுக்கு முயற்சி செய்கிறோம். கவின்மொழி, மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது நீங்களும் மறுபடி ஐஏஎஸ் அப்படிங்கிற இலக்கில் தான் தொடர்ந்து பயணிக்க போறீங்களா? ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த யூபிஎஸ்சி ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐஏஎஸ் ஆகாமல் என்னால் எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியுமோ கண்டிப்பாக வந்து அந்த அட்டம்ப்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன் ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும். அதாவது ஒரே வீட்டில் ஐபிஎஸ், அடுத்த வாரத்தில் இன்னொரு ஐஎஃப்எஸ், இது எப்படி சாத்தியமாகுது? எவ்வளோ நேரம் படிப்பீங்க? எப்படி சாத்தியமாச்சுன்னா ஒரு 4 or 5 years ஆஃப் வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்காங்க, செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ பர்டிகுலராக இவ்வளோ ஹவர்ஸ் படிச்சா கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு காமன் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்தாலும் சரி, லாஸ்ட் அட்டெம்ப்ட் 9th அட்டெம்ப்ட்னாலும் சரி கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் தோணும்ல, ஏன் இதை நம்ம தேர்வு பண்ணோம்,
இது வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, வீட்டுல பதில் சொல்ல முடியல, சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியலங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அந்த ஸ்டேஜ் எனக்கும் வந்துச்சு. பிகாஸ் என்னோட 4th அட்டெம்ப்ட்ல தான் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. அதுக்கும் முன்னாடி என்னோட சிஸ்டர் வந்து 2nd அட்டெம்ப்ட்லயே வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனதும் வந்து அது வந்து ஒரு இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். நம்மளும் அதே முயற்சி தான் போடுறோம், அதே எஃபர்ட் தான் போடுறோம். பட் வந்து நம்மளால வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியலன்றது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் இருந்தும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தும் வரல. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து உன்னால முடியும், உன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு, எவ்வளோ முடியுதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஈவன் நான் குரூப் 2 கிளியர் பண்ண அப்போ கூட வந்து அவங்க ஓகே குரூப் 2 கிளியர் பண்ணிட்ட, யூபிஎஸ்சியும் ட்ரை பண்ணு, குரூப் 2 உன்னால கிளியர் பண்ண முடியுதுன்னா யூபிஎஸ்சியும் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் குட் பீப்புள் இருந்ததுனால பெரிய ஸ்ட்ரெஸ் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பட் பர்சனலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவ்வளோ பேர் என்னை நம்புறாங்க, இவ்வளோ பேர் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து ஒரு பர்சனலாக நமக்குள்ள அப்படியே கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஒரு வருஷமும் வந்து 9 months வந்து எஃபர்ட் போட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதும் போது அந்த டேவோட எண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு இந்த அட்டெம்ப்ட் வருமா வராதான்னு. ஸோ நான் நெக்ஸ்ட் சைக்கிள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணுன்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது வந்து அந்த 4 வருஷமும் வந்து டக்குன்னு வந்து ஓகே ஒரு பெரிய ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குது. 4 வருஷம் என்ன, இன்னும் 5 வருஷம் கூட படிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணுது. இல்லை, இப்போ ஒரே வீட்டில் நீங்கள் அக்கா, அவங்க 2 பேர் தங்கச்சி, 3 பேருமே இதை படிக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரிலாம் பண்ணிப்பீங்களா, இல்லை ஷேர் பண்ணிப்பீங்களா, இல்லை வந்து வேற மாதிரி தான்? டு பி சோ ஹானஸ்ட் வந்து பெருசா ஷேர்லாம் படிக்க மாட்டோம். என்ன படிக்கிறோன்றது தெரிஞ்சிடும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் இதை படிக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த குரூப் ஸ்டடி மாதிரி வந்து சின்ன வயசுல இருந்தே செட் ஆகல. அதனால வந்து பெருசா குரூப் ஸ்டடி பண்ண மாட்டோம். பட் வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. டிப்ஸ் அப்பப்போ ரொம்ப ரேண்டமா வரும். பட் எக்ஸாம் மூட்ல உட்காந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிற ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் வந்து இவங்க கிட்ட வந்ததில்ல, அவங்களுக்கும் என்கிட்ட இருந்து வந்ததில்ல. நார்மலா போவோம், இதை படி பாஸ் ஆயிடுவ அப்படின்னு வந்து ஒரு சும்மா ஒரு ரேண்டமான டிப்ஸ் தான் இருக்குமே தாண்டி சின்சியர் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸாம் அந்த பொறாமலாம் கண்டிப்பா இருந்ததில்ல. ஈவன் தோ வந்து எனக்கு இந்த வருஷம் வந்து ஒரு ரேங்க் கிடைச்சப்ப கூட என்னால வந்து பெருசா செலிப்ரேட் பண்ண முடியாம போனதுக்கான காரணம் வந்து என் தங்கச்சிக்கும் ஒரு ரேங்க் வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேனே அப்படின்னு தான். ஸோ அது வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது வந்து இன்னைக்கு தான் நான் ஏதோ ரேங்க் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் கவின்மொழி ஐபிஎஸ், நிலா பாரதி ஐஎஃப்எஸ், அடுத்ததா இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க அன்பு பாரதி. அவரும் வந்து யூபிஎஸ்சி தான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கார். எத்தனை வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இலக்கு வச்சிருக்கீங்க? இது வந்து என்னோட 4th அட்டெம்ப்ட்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றது தான் என்னோட நோக்கம். அதுக்காக வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக அந்த பணிக்காக தான் வந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறது வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனாக. நான் வெளியில் எங்கேயும் என்னோட இன்ஸ்பிரேஷனை தேட வேணாம், எனக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 2 பேர் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் அப்படின்னு எனக்கு முன்னோடியாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் நான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுவேன்றது எனக்கு வந்து இப்போவே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அண்டு ரொம்ப ஹாப்பி ஃபார் தேம். அதாவது இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்களே என்ன நினைப்பாங்க, என்னடா ஒரே வீட்டில் 2-3 பேர் கலெக்டர்னா அவ்வளோ ஈஸியானதா அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. ஸோ நீங்கள் அதை அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது கண்டிப்பாக வந்து ஈஸியான எக்ஸாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 4 வருஷ கடின உழைப்பு இருக்குது. இவங்க வந்து ஒவ்வொருத்தருமே வந்து 3 அட்டெம்ப்ட் கொடுத்து 4வது அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. நிலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாமல் 2nd அட்டெம்ப்ட்ல இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, ஆனால் ஒருத்தவங்க இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படின்னும் போது ஒரு அன்ஈக்குவல் காம்படிஷன் எல்லாருக்குள்ளேயுமே கிரியேட் ஆகிடுது. ஸோ கிரியேட் ஆகும்போது அதில் வர ஸ்ட்ரெஸ், அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் நீங்கள் தானா, நீங்கள் கிளியர் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதை தாண்டி அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் கிளியர் பண்ணுறதுக்கான டிப்ஸை வந்து நமக்கு சொல்லும்போது நம்ம பெருசாக அதுக்காக தேடி அலைய வேணாம். ஸோ ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே எத்தனை பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பா கிளியர் பண்ணும்போது அந்த சக்சஸ் வந்து பெருசா இருக்கும். கண்டிப்பா நம்பிக்கை யாரும் இழக்க வேணாம். அந்த சக்சஸ் வந்து பெருசா இருக்கும் நம்ம படுற கஷ்டத்தை விட. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளோட நோக்கமும் வந்து பெரிய நோக்கம். மக்களுக்கு வந்து சேவை பண்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள போனாலுமே அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா பின்னாடி கிடைக்கும். ஸோ அதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் இருக்கும்போது கண்டிப்பா இறங்கி அடிக்கலாம். இதை விட எல்லாத்தை விட முக்கியமான ஒரு கதாநாயகி நீங்க தான். வாங்கம்மா.
கதாநாயகன் இருக்காங்க. அதாவது ஒரு 3 மகள்களினுடைய அம்மாங்கிற தருணத்தை தாண்டி 3 அதிகாரிகளினுடைய அம்மா அந்த தருணத்துல வந்து நிக்கிறீங்கல்ல, எப்படி இருக்குங்க? இந்த நாளை நான் பலமுறை என்னுடைய கற்பனையில பார்த்துருக்கேன். இந்த தருணத்தை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க பிறந்த தருணத்தை சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கேக்குறீங்களா 3 பேரும் ஒரே துறையை எப்படி தேர்வு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அது ஏன் தெரியல, அவங்க பிறந்ததுல இருந்தே 3 பேரும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கவின் வந்து 2 வயசா இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் பிறந்தாங்க. இவங்க ட்வின்ஸ்னு எங்களுக்கு வந்து பிறக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. ட்வின்ஸு எந்த ஸ்கேனிங்லயும் கண்டுபிடிக்க முடியல அப்போ. ஸோ டெலிவரி ஆகி முதல்ல அன்பு பிறந்து டாக்டரே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு குழந்தை இருக்குன்னு அந்த நர்ஸு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அடுத்த குழந்தை வந்து ஒரு 7 நிமிஷ வித்தியாசத்துல வந்து அவ பிறந்தா. அப்போ ஐயோ 3 குழந்தைங்களா அப்படின்னு ஒரு பெரிய பிரமிப்போம். ஏன்னா எதிர்பாராத ஒரு திகில் மாதிரி தானே 2 குழந்தைய கையில கொடுக்கும்போது. ஸோ அப்ப தொடங்கி எல்லாமே 3 பேருக்கும் ஒரே மாதிரியான படிப்புனா ஒண்ணு, சிலம்பம் கிளாஸா ஒண்ணு, டான்ஸ் கிளாஸா ஒண்ணு, அப்படி எல்லாமே 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் அமைஞ்சது. கவின் வந்து +2 முடிச்சுட்டு அக்ரி போன பிறகு இவங்க 2 பேருமே அவளை விட நல்ல டாப் ஸ்கோரரா வந்தாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல அவ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அவ செகண்ட் வந்தா. இது மெடிக்கல் கட் ஆஃப் நிறையவே இருந்தது, எம்எம்சியே கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அந்த வருஷம் தான் நீட் வந்ததுனால 2 பேரும் மெடிக்கல் போக முடியல. ஸோ இப்போ வேற வழி இல்லாம அக்ரி போனாங்க. அப்போ 3 பேரும் அக்ரி. அடுத்தது என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி வந்து உள்ள வந்தாங்க. ஸோ இவங்க 3 பேருடைய பயணம் அப்படின்றது ஒருத்தர் 3ஆ பயணம் பண்ற மாதிரி தான் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியா இந்த குடிமை பணிகளுக்கான தேர்வும் அப்படி இருக்கு. அன்பு சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் வந்து இதே மாதிரி வந்து 3 பேரும் வந்து நின்று பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும். அம்மா, ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பம், ஒரு 3 பெண் குழந்தைகள், இவங்களை வந்து நம்ம எப்படி கரை சேர்க்கறது? கல்விங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அப்படிங்கிறப்போ இதுதான் படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு நீங்க தான் ஊட்டினீங்களா? எப்படி வந்தது? எங்க அப்பா ஏதோ ஒரு குடும்ப சூழல் காரணமா என்னோட வந்து 10ஆவதோட முடிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சிக்கு வந்து அனுப்பிட்டாரு. அப்ப அதை நான் பலமுறை குற்றம் சாட்டியிருக்கேன். ஏன்னா திராவிட இயக்க சிந்தனைகள்ல இருந்து, பகுத்தறிவு சிந்தனையில இருந்து, அப்புறம் ஒரு பெண்ணா இந்த சமூகத்தை அணுகிறது எந்த விஷயங்கள், இது எல்லாமே அப்பா சொல்லி கொடுத்ததுதான். அதனால அது எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன். இதெல்லாம் சொல்லிட்டு நல்லா படிக்க வைக்காம விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. எனக்கு அந்த கனவா இருந்தது. அப்புறம் அதை நான் பத்தி கேட்கும்போது அப்பா சொல்லுவாரு, என்னோட ஆசைக்கு உன்னை ஆசிரியர் ஆக்கியிருக்கேன், உன்னுடைய மகள்களை நீ வந்து ஐஏஎஸ் ஆக்கிக்கோ அப்படின்னு வந்து அதை பத்தி நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். என்னோட அப்பாவுடைய நினைவு நாளைக்கு இந்த தருணத்துல இந்த வெற்றி வந்து வந்திருக்கிறது அவருடைய அந்த ஆசைக்கு கனவுக்கு ஒரு காணிக்கையா கொடுத்ததா நான் வந்து, அதுதான் இந்த ரிசல்ட் வந்ததுல இருந்து மனசுக்குள்ள அப்பாவுடைய நினைவுகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் அப்பாங்கிற இடத்துல இருந்து அவர் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தார்? ஒரு நண்பனா, ஒரு ஆசிரியரா, ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரா? அவரோட பங்களிப்பு அவரே சொல்லிட்டோங்களே. அவங்க சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். இல்ல, குடும்பம் அப்படின்றதுக்குள்ளேயே நாங்க வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள கண்டிப்பா இல்ல. எல்லாமே வந்து ஒரு இயல்பான நட்பு ரீதியான சூழல் தான். குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கலாமா? ஒரு கண்டிப்புங்கிறது அவசியமா? அல்லது சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு நீங்க? பொதுவாக சில இடங்களில் சொல்லும்போது சுதந்திரத்தை பற்றி சொல்லுவோம். சுதந்திரம்ங்கிறது உன் கையில் உள்ள குச்சி மாதிரி இருக்கு, அதை எவ்வளவு தூரம் வேணாலும் நீ சுத்தலாம், அடுத்தவங்க மூக்கை இடிக்காத வரைக்கும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்க உணர்ந்து படிச்சிருக்காங்க. அதுதான் இந்த வெற்றியோட ரகசியமா பார்க்குறேன். ஏன்னா கவின் வந்து இது வந்து 4th அட்டெம்ப்ட், நிலாவும் வந்து இது கிட்டத்தட்ட 3rd அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்டை தாண்டி தன்னால கொடுக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையோட படிச்சாங்களா, அந்த நம்பிக்கை தான் அவங்களை இந்த இடத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கு. அவங்களோட சுதந்திரத்தின் எல்லைகள் எதுன்னு அவங்க உணர்ந்து புரிஞ்சு படிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. ஒரு கூட்டு கிளிகளாய் ஒரு தோப்பு குயில்களாய் நின்று இன்றைக்கு உறக்க வெற்றியை கொண்டாடக்கூடிய தருணம். ஒரு பெருமைமிக்க பெற்றோர்களாக தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து மகிழ்கிற தருணம். எனவே கலெக்டர் கனவு என்பது எல்லோருக்கும் சாத்தியமாகட்டும். தோல்வியடைந்தவர்களும் கூட மனம் தளராமல் நம்பிக்கையோடு பயணிக்கிற போது அடுத்தடுத்த முறைகளில் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதுதான் இவர்கள் வாழ்வில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எனவே கனவு நிச்சயம் நனவாகும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜுடன் செல்வகுமார்.